ஸ்ரீ தேவி பாகவதம் 193ஆம் பகுதி. வராகமூர்த்தி தோன்றிய கதை. நாரத மாமுனிவர் தொடர்ந்து கூறினார். பிரம்மதேவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானித்த போது அவரது மூக்கின் நுனியிலிருந்து பெருவிரலின் அளவான ஒரு வராகமூர்த்தி, அதாவது பன்றி வடிவம் தோன்றியது. அது படிப்படியாக வளர்ந்து ஒரு யானையை விட பெரியதாகியது. அதை கண்ட பிரம்மதேவரும் தேவர்களும் ஸ்ரீ மகாவிஷ்ணுதான் வராகமாக தோன்றியுள்ளார் என்று அந்த வராகத்தை வணங்கினர். பின் சமுத்திர நீரில் குதித்து பூமியை தேட ஆரம்பித்தார் வராகமூர்த்தி. கடலின் அடியில் பூமியை கண்டு மிக்க மகிழ்வுடன் தனது கோரை பற்களால் தூக்கி கொண்டு மேலே வந்தார். பூமியுடன் கூட வந்த ஹிரண்யாக்ஷனை தனது கதாயுதத்தால் அடித்து கொன்றுவிட்டு பூமியை நீரின் மீது நிலைநாட்டிவிட்டு ஸ்ரீவைகுந்தத்திற்கு சென்றார். 193ஆம் பகுதி நிறைவடைந்தது.